அது மாதிரி பாரம்பரிய உணவுகள் சாப்பிட சொல்லி என்னெல்லாம் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதாக நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோட்டீன்ஸ் இல்லை, விட்டமின்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. சிக்கனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இருக்குங்க. சீ ஃபுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அயன் அப்சார்ப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹீம் அயன் அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்களை காட்டிலும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீட்டில் தான் அதிகமாக இருக்குது. விட்டமின் B12 இருக்குது, கால்சியம் கிடைக்குதுங்க. இது எல்லாமே இருக்குதுங்க, சரிங்களா? ஆனால் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றது மொத்தமாகவே ஜங்க் ஃபுட்டாக இருக்குது. நாங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடல. டாக்டர்ஸே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தந்தூரி வகைகள் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப ஆயிலில் பொரிச்சதை நீங்கள் வந்து சாப்பிடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயமோ இல்லையா, அதில் ப்ரோட்டீன் இல்லை, ஃபைபர் கண்டென்ட் இல்லைன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது சார். அது சார் அவங்க சொன்னாங்க சாப்பாட்டு வந்து சரியா இல்லாதனால, ஏஜ் அட்டன் பண்ணப்ப சாப்பாடு சரியா தராதனால பிரெக்னன்சியில் வந்து அந்த ப்ராப்ளம் காமிக்குதுன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு பொண்ணு, எங்கள் இதில் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏஜ் அட்டன்லாம் பண்ணால். ஆனால் நான் 2 டெலிவரியும் வந்து நார்மல் டெலிவரி தான். கன்சீவாக இருக்கிறப்ப எந்த மருந்தும் எடுக்கலை. எனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குதோ எல்லாமே தான் சாப்பிடுவேன். அப்புறம் எப்படி நார்மல் டெலிவரி? நான் 25 வயசுலேயே 2 குழந்தை பெற்றுட்டேன். இதே வந்து 30 வயசில் பெற்றுருந்தா எனக்கு சம்திங் ஏதோ எனக்கு என் உடம்புல ஆயிருக்கும். ஆனால் சாப்பாட்டுனால தான் இது ஆகுதுன்னா எப்படி சார்? இது வந்து ஒரு மேனிப்புலேஷனாக உங்களுக்கு தோணுது? கண்டிப்பாக.